வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா 2025 ஜனவரியில் பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போ வந்து நடக்கும். அந்த எக்ஸ்போவில் வந்து ஷோ பண்ண போகிற ஒரு முக்கியமான 10 கார்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா ஹுண்டாயில் வந்து கிரெட்டாவில் ஈவி காரை வந்து ஷோ பண்ண போகிறாங்க. ஹுண்டாயை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்கக்கிட்ட ஆல்ரெடியே வந்து எலக்ட்ரிக் கார்கள் வந்து இருக்குது. பட் அது எல்லாமே வந்து ப்ரீமியம் செக்மெண்ட்டில் தான் வந்து வச்சுருக்காங்க. கோனா கார் வந்து இருக்குது, அயோனிக் 5 இருக்குது. பட் இது எல்லாமே வந்து ஒரு காஸ்ட்லியான ஒரு ப்ரீமியம் கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கும். பட் வந்து கிரெட்டா ஈவியை பொறுத்த வரைக்கும் அது ஓரளவுக்கு வந்து ஒரு மாடரேட்டான ப்ரைஸில் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. டிசைன் பொறுத்த வரைக்கும் வந்து பெருசாக சேஞ்சஸ் வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. சில விஷயங்கள் மட்டும் வந்து எலக்ட்ரிக்கை வந்து நமக்கு வந்து மீன் பண்ணுற மாதிரி அந்த ஃப்ரண்ட் டிசைனு, நமக்கு ஏர் டேமு, பம்பரு, இந்த மாதிரி இடங்களில் மட்டும் சேஞ்சஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பவர் ட்ரெயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 45 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக நமக்கு வந்து 138 பிரேக்கர்ஸ் பவரும் 255 Nm டார்க்கும் நமக்கு வந்து இந்த கார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா கிரெட்டாவில் வந்து ஃபேஸ் லிஃப்ட் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க. அந்த ஃபேஸ் லிஃப்ட்டை பேஸ் பண்ணி தான் ஓவரால் டிசைன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மாருதி சுசுக்கியில் EVX அப்படிங்கிற ஒரு காரு, டாட்டா ஹுண்டாயெலாம் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி எலக்ட்ரிக்குள்ளே வந்துட்டாங்க. பட் வந்து நமக்கு மாருதி சுசுக்கியை பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் தான் வந்து அவங்க வந்து விற்பனைக்கு முதல் கார் வந்து கொண்டு வர போகிறாங்க. இந்த EVX அப்படிங்கிற கார் வந்து ஆல்ரெடியே வந்து ஆட்டோ எக்ஸ்போலாம் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க. பட் 2025 என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் மாடலை வந்து அவங்க வந்து ஷோ பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. வரப்போகிற மாடல் பார்த்தீங்கன்னா ஒரு 4.3 மீட்டர் லென்த்தில் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. வீல் பேஸ் வந்து 2700 mm வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2 பேட்டரி பேக் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஒன்று வந்து 48 கிலோவாட்டு, இன்னொன்று 60 கிலோவாட்டு. இதில் 48 கிலோவாட் பேட்டரி ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணோம்னா 400 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து ரேஞ்ச் வந்து கொடுக்கும். 60 கிலோவாட் பேட்டரி ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா 550 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து சிங்கிள் சார்ஜில் வந்து ரேஞ்ச் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாகவே மாருதி சுசுகி கார்கள் அப்படின்னாலே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், நல்ல மைலேஜ் வந்து கொடுக்கும். அதே மாதிரி தான் வந்து எலக்ட்ரிக் செக்மெண்ட்லையும் வந்து மற்ற காம்படிட்டிவ் நிறுவனங்களான டாடா, மகேந்திராவோட ஒரு பட்ஜெட் விலையில் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணப்படுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டாடா ஹரியரில் எலக்ட்ரிக் காரையும் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. 2024 நடந்த பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போலையுமே பார்த்திங்கன்னா ஷோ பண்ணியிருந்தாங்க. ஆனால் வந்து அது வந்து கான்செப்ட் மாடல். பட் வந்து 2025 வந்து ப்ரொடக்ஷன் மாடலை அவங்க வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த ஹரியர் ஈவியை பொறுத்த வரைக்கும் ஒமேகா ஆர்க் பிளாட்ஃபார்மில் தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. பேட்டரி பேக் அப்படின்னு பார்த்தோன்னா 60 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து சிங்கிள் சார்ஜில் 500 கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹரியர் ஃபேஸ் லிஃப்ட் பெட்ரோல் மாடல் வந்து எப்படி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஓவரால் டிசைன் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவல் மோட்டார் ஆல் வீல் டிரைவ் செட்டப்பில் வந்து கொடுக்க போகிறதாம் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மகேந்திரா XUV E8 அப்படிங்கிற ஒரு காரையும் வந்து நமக்கு வந்து அடுத்த வருஷம் நடக்க போகிற ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து ஷோ பண்ண போகிறாங்க. இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடியே வந்து விற்பனையில் இருக்கக்கூடிய XUV 700 இந்த காரோட ஒரு எலக்ட்ரிக் வெர்ஷனாக தான் வந்து இந்த XUV E8 அப்படிங்கிற கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது. 80 கிலோவாட் பேட்டரி பேக் வந்து கொடுக்குறாங்க. கொஞ்சம் ஒரு பெரிய பேட்டரி பேக் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு ரேஞ்சு பார்த்திங்க அப்படின்னா 450 கிலோமீட்டருக்கு மேலே வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பவர்ஃபுல்லான காரு, நல்ல ஒரு பெரிய காரு, சேம் டைம் வந்து ரேஞ்சும் வந்து நல்லா கொடுக்குற மாதிரி தான் டிசைன் பண்ணுறாங்க. 227 345 பிரேக்கர்ஸ் பவர் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைமென்ஷன்ஸ் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து XUV 700 காரை விட வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எங்க்லோ பிளாட்ஃபார்மில் தான் பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து உருவாக்கியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்கோடாவில் வந்து ஒரு காம்பாக்ட் SUVயை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. அதோட ப்ரொடக்ஷன் மாடலை வந்து 2025 ஆட்டோ எக்ஸ்போவில் வந்து ஷோ பண்ண போகிறாங்க. இந்த வரப்போகிற மாடல் பொறுத்த வரைக்கும் இன்வெர்டட் எல் ஷேப்பில் LED டெயில் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளிட் டைப்பில் வந்து ஹெட்லாம்ப் செட்டப் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஸ்பாய்லர் பொறுத்த வரைக்கும் வந்து ஹை மவுண்டட் ஸ்டாப் லாம்போட இன்டிகிரேட் ஆகி வர மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குஷாக் காரை வந்து பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் வரப்போகிற காரை வந்து ஷேர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. MQB A0 அப்படிங்கிற பிளாட்ஃபார்மில் தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 1.0 லிட்டர் TSI இன்ஜின் தான் வந்து கொடுத்துருக்காங்க. குஷாக்கில் இருக்க அதே இன்ஜின் தான் வரப்போகிற காம்பாக்ட் SUVலையும் வந்து கொடுத்துருக்காங்க. 115 பிரேக்கர்ஸ் பவரையும் 178 Nm டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர், ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸும் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் வந்து குஷாக்கை விட கம்மியான ப்ரைஸில் விற்பனைக்கு வந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கியாவில் EV9 அப்படிங்கிற ஒரு காரு. இந்த காரை பொறுத்த வரைக்கும் கியாவுக்கு வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம். 2023 ஆட்டோ எக்ஸ்போலே பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து ஷோ பண்ணாங்க. இப்போ நம்ம இந்தியாவுக்குன்னு பார்க்குறப்ப 2025 விற்பனைக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடியே கியாவில் வந்து EV6 அப்படிங்கிற ஒரு SUV கார் வந்து இருக்குது. அந்த காருக்கு கொஞ்சம் மேலே வந்து இந்த EV9 அப்படிங்கிற காரை வந்து பொசிஷன் வந்து பண்ணுறாங்க.
அதே மாதிரி குளோபலாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் மல்டிபிள் பவர் ட்ரெயின் வந்து கொடுக்குறாங்க. பட் இந்தியாவில் வந்து அந்த மாதிரி கொடுப்பாங்களாங்கிறது வந்து தெரியல. அதே மாதிரி ரியல் வீல் டிரைவ் மற்றும் ஆல் வீல் டிரைவ் சிஸ்டம் ரெண்டும் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 541 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து சிங்கிள் சார்ஜில் ரேஞ்ச் வந்து கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. 99.8 கிலோவாட் பேட்டரி பேக் பார்த்தீங்கன்னா இந்த கியா EV9 காரில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கியாவில் வந்து சைரோஸ் அப்படிங்கிற ஒரு காரையும் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இது வந்து 4 மீட்டருக்குள்ளே வரக்கூடிய ஒரு காம்பாக்ட் SUV காராக வந்து இருக்க போகுது. இந்த காருக்கு வந்து எக்கச்சக்க எதிர்பார்ப்பு வந்து இருக்குது. ஏன்னா வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹேஷ்பேக் கார்கள்லாம் எடுத்துக்கிட்டோன்னா வேகனார் கார் வந்து கொஞ்சம் சௌகரியமாக போகிற மாதிரியான ஒரு கார், ஒரு பாக்ஸி டைப்பில் டிசைன் வந்து இருக்கும். டிசைன் வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வந்து இல்லை அப்படின்னாலுமே கூட ஒரு வயசானவங்களாம் வந்து கம்ஃபர்டபுளாக ஏறி உட்கார முடியும். நல்லா ஹைட்டாக இருக்கக்கூடிய ஒரு கார். பட் இருந்தாலுமே இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 மாதமாக வேகனார் கார் அந்தளவுக்கு வந்து சேல் வந்து ஆகலை. சேல் வந்து கம்மியாக இருக்குது கடந்த வருஷத்தோடு கம்பேர் பண்ணும்போது. வேகனாரில் கூடிய விரைவில் மாருதி சுசுகி அப்டேட்டும் வந்து கொடுக்க போகிறாங்க. அந்த வகையில் வந்து வேகனார் மாதிரியே வந்து ஒரு பாக்ஸி டிசைனில் தான் இந்த சைரோஸ் காரும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பெட்ரோல் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் வேரியண்ட்டை வந்து சைரோஸ் காரில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறதா கியா வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டொயோட்டாவில் வந்து ஃபார்ச்சுனர் காரில் வந்து புது அப்டேட்டு மைல்டு ஹைப்ரிட் வெர்ஷனையும் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இதோட ப்ரொடக்ஷன் மாடல் தான் 2025 வந்து ஷோ பண்ண போகிறாங்க. இப்போ இந்த 3 ரோ SUV காரில் வந்து 2.8 லிட்டர் 1 GD FTV டீசல் இன்ஜின் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சேர்த்து 48 வோல்ட்டில் வந்து மைல்டு ஹைப்ரிட் சிஸ்டமும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரெகுலர் ஃபார்ச்சுனரோட ஒரு 5% பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபியூவல் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பவர் அவுட்புட் பார்த்தோன்னா 201 பிரேக்கர்ஸ் வரையும் 500 Nm டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 6 ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கிடையாது. அதேமாரி 2 வீல் டிரைவ் 4 வீல் டிரைவ் இந்த கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சுனர் வந்து வரப்போகுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக நமக்கு வந்து மாருதி சுசுகியில் கிராண்ட் விட்டாரால் 7 சீட்டர் வந்து வரப்போகுது. அதே மாதிரி வந்து டொயோட்டாவில் வந்து ஹை ரைடர்லையும் 7 சீட்டர் நமக்கு வந்து வரப்போகுது. இப்போ இந்த 2 கார்களை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ நம்ம ஹை ரைடர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து கிராண்ட் விட்டாராவோட ஒரு ரீபேட்ச்டு வெர்ஷன் தான். இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து மாருதி சுசுகியோட டெக்னாலஜி அவங்களோட டிசைனை வந்து டொயோட்டா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. டொயோட்டாவோட டிசைனை பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. பெரும்பாலும் மாருதி கார்களை தான் டொயோட்டா வந்து ரீபேட்ச் பண்ணி இந்தியாவில் விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டொயோட்டாவில் நமக்கு வந்து நல்லா விற்பனை ஆகிட்டு இருக்கக்கூடிய இன்னோவா ஹை கிராஸை வந்து ரீபேட்ச் பண்ணி தான் நமக்கு வந்து இன்விக்டோ அப்படிங்கிற பேரில் வந்து மாருதி சுசுகி வந்து விற்பனையில் வந்து வச்சிருக்காங்க. இப்போ வந்து இந்த கிராண்ட் விட்டாரால ஆல்ரெடி 5 சீட்டர் மாடல் விற்பனையில் வந்து இருக்குது. இப்போ அடுத்து வரப்போகிறது நமக்கு வந்து 7 சீட்டர். இந்த 7 சீட்டரில் வந்து டிசைன் வைஸ் வந்து பெரிய சேஞ்சஸ் வந்து இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து லென்த் அதிகமாகும், வீல் பேஸ் அதிகமாகும், ஒரு 3வது ரோ வந்து ஆட் ஆகுமே தவிர மற்றபடி டிசைனில் பெரிய சேஞ்சஸ் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தோன்னா 1.5 லிட்டர் K15C மைல்டு ஹைப்ரிட் பெட்ரோல் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க. கூடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் 3 சிலிண்டர் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் இன்ஜினும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. டொயோட்டாலையும் பார்த்தீங்க அப்படின்னா இதே இன்ஜின் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடியே வந்து கொஞ்சம் ஒரு 5 சீட்டருக்கு மேலே அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து மாருதி சுசுகியில் வந்து XL6 வந்து இருக்குது. அதே மாதிரி எர்டிகா வந்து இருக்குது, இன்விக்டோ வந்து இருக்குது. அந்த வரிசையில் வந்து இந்த புதிய கிராண்ட் விட்டாரா 7 சீட்டர் காரும் வந்து இணைய போகுது. நன்றி.